ஹலோ வீவர்ஸ், டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 ரிசல்ட் சமீபத்தில் பார்த்திங்கன்னா வெளியாச்சு. ஸோ அது வெளியான நாள் முதலே எந்த மாதிரியான கட் ஆஃப் இருக்கும், எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எந்த மாதிரியான கட் ஆஃப், எந்தெந்த ஜாப்க்கு போக முடியும். ஸோ 140 150 இந்த மாதிரி கட் ஆஃப் இருக்கவங்களாம் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு குரூப் 4 பணிக்கு போக முடியுமா, ஜூனியர் அசிஸ்டன்ட் போக முடியுமா, டைப்பிஸ்ட் போக முடியுமா, ஸ்டெனோ டைப்பிஸ்ட் போக முடியுமா, இல்லை ஃபாரஸ்ட்டில் இருக்கக்கூடிய பணிகளுக்கு போக முடியுமா, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பலதரப்பட்ட கேள்விகள் இருக்குது. அண்ட் யாரெல்லாம் அந்த குரூப் 4ல் டாப் ரேங்கிங் வந்தாங்களோ அவங்கெல்லாம் அவங்களோட பேஜ்லேயே பார்த்திங்கன்னா நான் இந்த மாதிரி செலக்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோஸ் போட்டதை பார்க்க முடிஞ்சு. அண்ட் யாரெல்லாம் எவ்வளோ கட் ஆஃப் வாங்கியிருக்காங்கிறத அந்தந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4க்கு பயிற்சி அளிக்கக்கூடிய பல நிறுவனங்கள், அவங்களோட நிறுவனங்களில் படித்தவங்க எத்தனை பேர் பாஸ் பண்ணியிருக்காங்க, எவ்வளோ கட் ஆஃபில் பாஸ் பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா யூடியூப்பில் கொடுத்தாங்க. ஸோ அது எல்லாமே கன்சல்டேட் பண்ணி நம்மளோட சேனலில் ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு எவ்வளோ கட் ஆஃப், டைப்பிஸ்ட்டுக்கு எவ்வளோ, விஏஓக்கு எவ்வளோ, அதே மாதிரி ஜேஆர்ஐக்கு எவ்வளோ, இந்த மாதிரி எல்லாமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வீடியோ கொடுத்துருந்தோம். ஸோ அதில் ரொம்பவே முக்கியமான விஷயம் என்னென்னா 4662 வேகன்சி இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் 2025 இருக்குது. ஸோ அது கவுன்சிலிங்க்கு முன்னாடி இன்க்ரீஸ் ஆகுமா, இன்னும் பணியிடங்கள் அதிகரிக்குமா அப்படிங்கிறது ஏன் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் வருது அப்படின்னா 2024ல் பார்த்திங்கன்னா 4 முறை இன்க்ரீஸ் பண்ணாங்க. அதுலேயும் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா ரிசல்ட் வெளியாக அந்த அன்றைக்கே பார்த்திங்கன்னா ஃபைனலாக ஒரு 500 வேகன்சி பக்கம் பார்த்திங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணாங்க. ஸோ அதே மாதிரி இந்த முறை பார்த்திங்கன்னா வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறது தான் பல பேரோட எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. பட் இந்த 4662 தான் இப்போ வரைக்கும் டில் நோ இந்த செகண்ட் வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ நம்ம இன்னும் ப்ரீவியஸ் வீடியோலேயும் கூட பார்த்தோம், டிஎன்பிஎஸ்சி ஹிஸ்ட்ரியிலேயே எப்போ இந்த டிஎன்பிஎஸ்சி ஒருங்கிணைந்த குடிமைப் பணிகள் குரூப் 4 அப்படின்னு ஸ்டார்ட் ஆச்சோ 2012லேருந்து இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா இருக்கிறதுலே மிக குறைவான பணிகள் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த 4662 தான். ஸோ 2022ல் பார்த்திங்கன்னா 10,000க்கும் மேற்பட்ட பணிகள், அதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 4லேயும் 9,000 பணிகள், 2024லேயும் 9,500 பணிகள். பட் இந்த குரூப் 4ல் பார்த்திங்கன்னா வெறும் 4662 பணிகள் தான் ஃபில் பண்ணுறாங்க. அதனால தான் மேபி இந்த ஒரு குரூப் 4லேயும் இன்னும் இப்போது கடந்த ஆண்டுகள் மாதிரி 2,000க்கும் மேற்பட்ட வேகன்சி இன்க்ரீஸ் பண்ணுவாங்களா அப்படிங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது. பட் டிஎன்பிஎஸ்சிலிருந்து அஃபிஷியலாக அந்த அனௌன்ஸ்மெண்ட் வர வரைக்கும் பார்த்திங்கன்னா எல்லாமே எக்ஸ்பெக்டேஷன் மட்டும்தான். இப்போ இந்த வீடியோவில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இந்த வனக்காப்பாளர், ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர், வனக்காவலர், பழங்குடியின இளைஞர் இந்த பதவிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஃபிசிக்கல் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணணும். அண்ட் அவங்க பார்த்திங்கன்னா ஹைட்டு அண்டு மார்பு செஸ்ட் எக்ஸ்பென்ஷன்னு சொல்லுவாங்க. பிசி எக்ஸாம், எஸ்ஐ எக்ஸாமில் பார்த்திங்கன்னா அது மேண்டரி. ஸோ அதே இது பார்த்திங்கன்னா இந்த வனக்காப்பாளர் சம்மந்தப்பட்ட அந்த ஜாப்ஸ்க்கு பார்த்திங்கன்னா ஃபாரஸ்ட் சம்மந்தப்பட்ட அந்த ஜாப்ஸ்க்கு வேணும். பட் இது அந்தளவுக்கு டஃப்பான ஒரு இதெல்லாம் கிடையாது. ஸோ ஆணுக்கு பார்த்திங்கன்னா பட்டியல் பழங்குடியினர் தவிர 163 இருக்கணும். அதே பட்டியல் பழங்குடியினராக இருந்தாங்க அப்படின்னா 152 சென்டிமீட்டர் இருந்தால் போதும். ஸோ பெண்கள் மற்றும் திருநங்கை 150 இருந்தால் போதும். ஸோ 150ங்கிறது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 ஃபீட் இருந்தாலே 150 வந்துடுவாங்க. ஸோ அண்டு பட்டியல் பழங்குடியினராக இருக்க பெண்கள் பார்த்திங்கன்னா திருநங்கைகள் 145 இருந்தால் போதும். அதே மாதிரி ஆண்களுக்கு மார்பு இயல்பு நிலையில் பார்த்திங்கன்னா 79, எக்ஸ்பேண்ட் ஆகிறது பார்த்திங்கன்னா அதிலிருந்து 5 சென்டிமீட்டர் ஆகணும். அதேமாதிரி பெண் மற்றும் திருநங்கைக்கு நார்மல் 74, எக்ஸ்பேண்டில் பார்த்திங்கன்னா 5 ஆகணும். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ இதை பார்த்திங்கன்னா இது இல்லாமல் ஐசைட்டு பார்த்திங்கன்னா டிரைவிங் லைசன்ஸ் ப்ரொவைட் பண்ணக்கூடிய அந்த ஓட்டுநர் உரிமத்துடன் கூடிய வனக்காப்பாளர் அப்படிங்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் தனியாக அந்த ஐசைட் பார்த்திங்கன்னா நீங்கள் ப்ரொவைட் பண்ணணும். நீங்கள் முக்கியமாக கண்ணாடி பார்த்திங்கன்னா போட்டிருக்கூடாது. நீங்கள் அந்த பர்டிகுலர் ஜாபுக்கு போகிறீங்க அப்படின்னா கவுன்சிலிங் போகும்போது கண்டிப்பாக ஸ்பெக்ஸ் போட்டிருக்கக்கூடாது. அண்ட் அவங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு சர்டிஃபிகேட் எந்த மருத்துவர்கிட்ட வாங்கணுங்கிறது வரைக்கும் பார்த்திங்கன்னா டிஎன்பிஎஸ்சி நோட்டிஃபிகேஷன்லேயே பார்த்திங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ப்ரொவைட் பண்ணணும். ஸோ அந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 வரைக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப பரபரப்பாக இருந்துச்சு இந்த 4 மந்த்ஸாக. எவ்வளோ வேகன்சி இன்க்ரீஸ் ஆகும், ரிசல்ட் எப்படி வரும். ஆனால் எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே பார்த்திங்கன்னா கட் ஆஃப் மிக குறைவாக தான் வந்துச்சு. ஆனால் நம்ம சொல்கிறோம் மிக குறைவுன்னு, அதுவே பார்த்திங்கன்னா எடுக்கிறது ரொம்ப டஃப்பான ஒரு விஷயமாக தான் இந்த டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் இருந்துச்சு. ஸோ 160+ இருக்கவங்களாம் விஓஓ போயிடுவாங்க. 150+ இருக்கவங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் எல்லா கம்யூனிட்டியில் இருக்கவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் இந்த ஜேஆர்ஐ, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டைப்பிஸ்ட், ஸ்டெனோ டைப்பிஸ்ட் இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா 150+, 155+ தான் பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ 150க்கும் கீழே பார்த்திங்கன்னா ரொம்ப ரேராக சில கம்யூனிட்டிஸில் இருக்கக்கூடியவங்க வாய்ப்பு கிடச்சிருக்கு. 140 வரைக்கும் கூட பார்த்திங்கன்னா இந்த ஒரு லக் அப்படிங்கிறது தொடரலாம். பட் அதை தாண்டி கீழே இருக்கவங்களுக்கு கிடைக்குமா அப்படிங்கிறது கவுன்சிலிங் போனால் மட்டும்தான் தெரியும். நிறைய அதில் பார்த்திங்கன்னா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பண்ணுவாங்க. அதில் ஏதாவது உங்களுக்கு கரெக்டாக மீட் ஆகலை அப்படின்னா கீழே இருக்கக்கூடியவங்க அடுத்த கட் ஆஃபில் இருக்கக்கூடியவங்களுக்கு வாய்ப்பு கிடைப்பதற்கான எல்லா பார்த்திங்கன்னா இருக்குது. ஸோ மேலும் டிஎன்பிஎஸ்சி குரூப் 4, குரூப் 2 சம்மந்தப்பட்ட அப்டேட்களுக்கு நம்மளோட சேனல் வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.